ஹலோ, சொல்லு மது. எங்க இருக்க ஜீவா? கெஸ்ட் ஹவுஸ்ல. ஓ, ஏற்காடு வந்துட்டியா? இல்ல மது, இது சேலத்துல இருக்கிற கெஸ்ட் ஹவுஸ். அங்க ஏன் போன நீ? வேலை முடிஞ்சிட்டா இங்கே வந்திருக்கலாம்ல. இனிமே என் வேலையே இங்கதான் மது. என்ன சொல்ற ஜீவா? இங்க பாரு, சேலம், திருப்பூர், கோயம்புத்தூர்னு இந்த ஏரியால எங்களுக்கு நிறைய பிசினஸ் இருக்கு. அப்பா அதெல்லாம் இங்கே இருந்து பாத்துக்க சொல்லிருக்காரு. பிசினஸ் பாத்துக்கானு தான் மாமா சொல்லிருப்பாரு. சேலத்துல தங்குற முடிவை நீ தானே எடுத்த. ஏன்? ஏற்காடுலயே அரண்மனை மாதிரி கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு, எங்க வீடு இருக்கு. இங்க இருந்துட்டே சேலம் போயிட்டு வரலாம்ல. உன்னை கவனிச்சுக்கிறதுக்கு நாங்களும் இருக்கோம். யாரும் இல்லாத இடத்துல நீ போய் தங்கி இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஜீவா. இங்க பாரு மது, வேலை செய்யறதுக்கு இங்கேயும் ஆளுங்கெல்லாம் இருக்காங்க, கூட என் ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. நான் ஏற்காடுல இருந்து இங்க வந்து போறதுதான் கஷ்டம். நீ என் பக்கத்துல இல்லாதது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஜீவா. பிசினஸ் பாத்துக்க நீ எங்க வேணா போயிட்டு வா, ஆனா தங்குறதுக்கு ஏற்காடு வந்துரு. அப்பதான் என்னால உன்னை பார்க்க முடியும். இல்லனா எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும் ஜீவா. இங்க பாரு மது, பிராக்டிக்கலா பேசு. தினமும் என்னால எப்படி அவ்வளவு தூரம் வந்துட்டு போக முடியும்? கொஞ்சமாவது யோசி. எனக்காக நீ இத கூட செய்யக்கூடாதா? உனக்கு ஃப்ரெண்டா இருக்கும் போதே நான் ரொம்ப பொசசிவ், எப்பவும் உன் கூடவே இருக்கணும்னு நினைப்பேன். இப்ப நான் உனக்கு பாதி வைஃப் ஆயிட்டேன். இதுக்கு மேலயும் என்னால உன்னை மிஸ் பண்ண முடியாது ஜீவா. நீ இங்கே வந்துட ப்ளீஸ். சாரி மது, அப்பா தான் என்ன இங்க தங்க சொல்லிருக்காரு. கல்யாணம் முடிகிற வரைக்கும் அடிக்கடி ஊருக்கெல்லாம் போக வேணாம்னு சொல்லிருக்காரு. அவர் வார்த்தை என்னால மீற முடியாது, சரியா? அப்பா மேல பழி போடுறது ஜீவா. உன்னால இந்த மயில விட்டு இருக்க முடியல, அத ஓப்பனா ஒத்துக்க முடியாம என்னென்னமோ காரணம் சொல்ற. ஹலோ, கூடிய சீக்கிரம் உன்னை நான் திரும்ப இங்க வர வைக்கிறேன். ஹலோ மது, சொல்லு ஜீவா. என்னாச்சு மது, திடீர்னு சைலண்ட் ஆயிட்ட? ஒண்ணு இல்ல ஜீவா, மயில பக்கத்துல இருந்தா கொஞ்சம் போன கூட, நான் அவகிட்ட பேசணும். மயில நல்ல ஒரு லேடிஸ் ஹாஸ்டலா பார்த்து அவளை செட்டில் பண்ணியாச்சு. ஹலோ, நான் மயில் பேசுறேன். உடனே என் ரூம்க்கு வாங்க. எதுக்குமா? வாங்க சொல்றேன். என்னது இது? வந்தது வராதுமா என்ன இந்த பொண்ணு அதிகாரம் பண்ணுது? இப்பே கொஞ்சம் தட்டி வைப்போம். என்ன விஷயம் மயிலு? எதுக்கு இவ்வளவு டென்ஷனா பேசுன? இது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியலையே, குடு. வேணாம், நானே சொல்றேன். இது ஒரு குட்டி கேமரா. இது எங்க இருந்துச்சுன்னு தெரியுமா? பாத்ரூம்ல இருக்கிற பல்புக்குள்ள. என்ன நீ கேமராங்கிற பல்புங்கிற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நெசமாவே புரியலையா? இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? என்கிட்ட சத்தம் போடுற வேலையெல்லாம் வச்சுக்காத மயில. உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு. மேம், என்னாச்சு? இவங்க கோமா கத்திக்கிட்டு இருக்காங்க. அது ஒண்ணு இல்ல கண்ணு, சின்ன பிரச்சனை. நானே பேசிக்கிறேன், நீங்க உள்ள போங்க. ஏதோ கேமரா அது இதுன்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு எதையோ பார்த்து உளருதுமா, நான் தான் பாத்துக்கிறேன்னு சொன்னல. நீங்க கிளம்புங்க. யாரும் போகாதீங்க. இந்த பிரச்சனையை நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். பொண்ணுங்க குளிக்கிறத படம் எடுக்கிறதுக்காக இந்த பாத்ரூம்ல இருக்க பல்புல இந்த கேமராவை இவங்க செட் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்க சொல்றது நிஜமா மேடம்? இல்லம்மா, இவ அபாண்டமா பழி போடுறா. மாசிலாமணி ஐயாவோட ஹாஸ்டல் இது. இங்க அந்த மாதிரிலாம் நடக்க சான்ஸே இல்ல. அப்புறம் எப்படி இந்த கேமரா இந்த பல்புக்குள்ள வந்துச்சு? எனக்கு எப்படி தெரியும்? பிரச்சனை பண்ணணும்னு நீதான் எடுத்துட்டு வந்திருப்ப. தப்பு பண்ணிட்டு ஏன் மேலேயே பழிய திருப்புறீங்களா? இந்த அசிங்க புடிச்ச வேலையை நீங்க தான் செஞ்சீங்கன்னு நான் இப்பவே நிரூபிக்கிறேன். நீங்க என் கூட கொஞ்சம் வாங்கல. வாங்க போலாம். ஏ மயில, எங்க போற? வாங்க.
பல்ப பாருங்க. அதுல கேமரா இருக்கிறது தெரியுதா? ஆமாடி, கேமரா தான் இருக்கு. அத கொஞ்சம் கழட்டுங்க. இதுல பாருங்க. ஏய், கேமரா பாருடி. நம்ம குளிக்கிறப்ப இத வீடியோ எடுத்து யாரோ பாத்துட்டு இருக்காங்க. இத நம்ம சும்மாவே விடக்கூடாது. வாங்க. இது இந்த பாத்ரூம்ல இருக்கிற லைட். இதுலயும் கேமராவை செட் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. ஒரு பாத்ரூம்ல மட்டும் இல்ல, எல்லா பாத்ரூம்லயும் இவங்க இத செட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. இந்த பொண்ணு உங்களை தூண்டி விடணும்னு வேணும்னு பண்றா. என்ன தூண்டி விடுறாங்க? பாத்ரூம்ல இருக்க கேமரா உண்மைதானே? இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? ஒரு பொண்ணோட உடம்புல அப்படி என்ன இருக்கு? ஒரு ஆம்பளையோட அம்மாவுக்கும் பொண்டாட்டிக்கும் என்ன இருக்கோ அதே தானே மத்த பொண்ணுங்க கிட்டயும் இருக்கு. அத போய் ஒருத்தன் ரகசியமா பார்த்து ரசிக்கிறானா, அவெல்லாம் நிச்சயமா ஆம்பளையாவே இருக்க முடியாது. யாருகிட்ட என்ன பேசுற? உன்ன உங்க ஆள் இப்படி கோவப்படுறத பார்த்தா நீங்க தான் இத செஞ்சீங்கன்னு நல்லாவே தெரியுது. என்ன தடுக்காதீங்க. இவளை இங்கேயே கழுத்தை நெரிச்சு கொன்னுறேன்னு. முட்டாள்தனமா பேசாத. அடுத்த எலெக்ஷன்ல சீட் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏடா உடம்பு ஏதாவது பண்ணி பேர கெடுக்க போறியா? போடா. இந்த பாருமா, 3 மாசத்துக்கு முன்னாடி தான் இந்த ஹாஸ்டல் இடிச்சிட்டு புதுசா கட்டினேன். அப்பதான் ஏதோ தப்பு நடந்திருக்கு. யாரு செஞ்சாங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. ஏன்டா இப்படி செஞ்சேன்னு அவனை ஒரு 4 தட்டு தட்டலாம். வேற என்ன பண்ண முடியும்? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி தண்டனை வாங்கி கொடுக்கலாம். இந்த ஹாஸ்டலோட ஓனருங்கிற முறையில நீங்க அதை செய்யறதுதான் நியாயம். அது சரிதாம்மா. ஆனா கம்ப்ளைண்ட்னு போனா போலீஸ் இந்த பொண்ணுங்களையும் கூப்பிட்டு விசாரிப்பாங்க. நீங்க குளிக்கிறத படம் பிடிச்சாங்களான்னு கேட்பாங்க. ஆமான்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு அசிங்கம் தானே? ஸ்டேஷன்ல மட்டும் இல்ல, கோர்ட்லயும் இதே தான் விசாரிப்பாங்க. அங்க எல்லார் முன்னாலையும் சாட்சி சொல்லணும். முடியுமா இவங்களால? எல்லாரையும் பார்த்தா கௌரவமான குடும்பம் மாதிரி தெரியுது. கம்ப்ளைண்ட்னு போனா இருக்கிற வேலையை விட்டுட்டு ஸ்டேஷனு கோர்ட்டுன்னு நாய அலைய வேண்டி இருக்கும். பரவாயில்லையா? வருமானம் இல்லாம அவமானத்தை சம்பாரிச்சு இதெல்லாம் தேவையா இவங்களுக்கு? கேஸெல்லாம் கொடுத்தா நஷ்டம் இவங்களுக்கு தான். அசிங்கப்பட்டு நிக்கிறத தவிர வேற எதையும் சாதிக்க போறதில்ல. அப்புறம் எதுக்கு இந்த அளவை கூட்டணும்? அதை விட நல்ல யோசனையா நான் சொல்றேன். இங்க எடுத்ததையோ நடந்ததையோ நீங்க மறந்துருங்க. இனிமே இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிறோம். காதும் காதும் வச்ச மாதிரி இதை நமக்குள்ளேயே முடிச்சுக்கலாம். அவன் இருக்கிற தைரியத்துல தான் இவ ஆறாளா? என்னாச்சு மயில? ஹாஸ்டல்காரங்க என்ன சொல்றாங்க? போலீஸ்க்கு போக கூடாதுன்னு மிரட்டுறாங்க சார். நீங்க டிஎஸ்பி சார் கிட்ட பேசிட்டீங்களா? எல்லாமே பேசியாச்சு மயில. ப்ராப்பரா கம்ப்ளைண்ட்டும் பண்ணியாச்சு. மீடியாவுக்கும் தகவல் கொடுத்தாச்சு. ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. சரியா? ரொம்ப நன்றி சார். நீ எதுக்கு மயில நன்றி எல்லாம் சொல்ற? எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. நான் 4 இடத்துல நல்லா விசாரிச்சுதான் இந்த ஹாஸ்டல்ல செலக்ட் பண்ணேன். ஆனா இவங்க இவ்வளவு கேவலமான வேலையை செய்வாங்க நான் எதிர்பார்க்கல. நீ என்ன தப்பா எடுத்துக்காத. ஐ எம் வெரி சாரி மயில. ஐயோ சார், நீங்க எதுக்கு சார் இதுக்கெல்லாம் மன்னிப்பு கேக்குறீங்க? இவங்க செஞ்ச தப்புக்கு நீங்க என்ன சார் பண்ணுவீங்க? ஏங்க, நான் வந்தப்ப சேஃப்டி செக்யூரிட்டின்னு வாய்க்கிழியே பேசுனீங்க. இதுதான் நீங்க சேஃபா பாத்துக்கிற லட்சணமா? தம்பி, இவங்க கிட்ட சவுண்ட் விட்டு பேசாத. இந்த ஹாஸ்டலோட ஓனர் நான் தான். எதுவா இருந்தாலும் பெரிய மனுஷன் என்கிட்ட பேசு. பெரிய மனுஷனா? யோ, எதுக்கே உனக்கு இந்த கேவலமான புத்தி? நீ பண்ண வேலை உன் வீட்டுல தெரிஞ்சா உன்னை செருப்பால அடிக்க மாட்டாங்க. ஏய், இருங்கடா.
ஹீரோயின் முன்னால ஹீரோ இந்த மாதிரி எல்லாம் டயலாக் பேசணும் இல்ல? பேசட்டும் பேசட்டும் விடு. யோ, நான் ஹீரோ தான், இவங்க ஹீரோயின் தான், நீ வில்லன் தான். நியாயமா உன்னெல்லாம் ட்ரெஸ்ஸ உருவி ரோட்ல ஓட வைக்கணும். செய்யலாமா? இந்த பொண்ணு தான் புத்தி இல்லாம பேசுறானா? நீயாவது விவரமா இருப்பேன்னு பார்த்தா நீ இப்படி பூச்சாண்டி காட்டுறிய தம்பி. எம்எல்ஏல ஆரம்பிச்சு டிஎஸ்பி வரைக்கும் அவ்வளவு செல்வாக்கு இருக்கு எனக்கு. நான் ஒரு போனை போட்டேன்னா அமைச்சரே ஓடி வருவாரு. உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. சும்மா இங்க நின்று சீனெல்லாம் போடாத. இவளை கூட்டிட்டு கிளம்பு. பாரு, என் ஆளுங்க ரொம்ப மோசமானவனுங்க. விஷயம் தெரிஞ்சது லாரி லாரியா வந்து இறங்குவானுங்க. பாக்குறியா? நீயும் இந்த பொண்ணும் இந்த சேலத்தை விட்டு வெளியே போக முடியாது. ஓஹோ, ஏய், இந்த மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆளு நான் இல்ல. எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். உன் ஆளுங்களை கிளம்பி வர சொல்லு. டேய், கொஞ்சம் சும்மா இருங்கடா. ஹீரோ எவ்வளவு தெனா விட்ட பாக்குறான் பாத்தியாடா? இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அவன் கூப்பிட்டு போலீஸ் வந்துட்டாங்களா, என்ன அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போக போறாங்களா. இது காமெடியா இல்ல? காமெடி. வாங்க இன்ஸ்பெக்டர், உங்களுக்கு ஸ்டேஷன்ல 1008 ஜோலி இருக்கும். இது ஒண்ணுமே இல்லாத விஷயம். இதுக்கு போய் நீங்க இவ்வளவு தூரம் வரணுமா? இங்க ஜீவாங்கிறது நான் தான் சார். இவங்க தான் மயிலு. நீதான் ஹிடர் கேமரா கண்டுபிடிச்சியாமா? ஆமா சார். ஏய், உங்களெல்லாம் யார் உள்ள விட்டது? மீடியா எல்லாம் உள்ள வரக்கூடாது. வெளிய போ, வெளிய போ சொல்றல. போ. மீடியா இங்கதான் இருப்பாங்க. இந்த விரட்டுற வேலை எல்லாம் வேணாம், பேசாம நில்லு. அம்மா, எப்பமா வந்த? இப்பதான். கோமதி, வீடு வரைக்கும் வந்திருக்கிற, ஏது முக்கியமான விஷயமா? என்னங்க கேள்வி இது? பொண்ண கட்டி கொடுத்திருக்காங்க, அவ நல்லா இருக்காளான்னு பார்க்க வர மாட்டாங்களா? மலரு, தான் பொண்ணு நல்லா இருக்காளன்னு பார்க்க வந்தாளா, இல்ல அவள நாம நல்லா பாத்துக்கிறோமான்னு வேவு பார்க்க வந்தாளான்னு தெரியல. ஐயோ, அப்பா, ஐயோ முதலாளி, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீங்க முன்ன மாதிரி இருந்தா கூட ஒரு பயம் இருக்கும். ஆனா நீங்க என் பொண்ண பரிகார பூஜை செய்ய வச்சு தோஷ நிவர்த்தி பண்ணி முழு மனசோட கல்யாணம் பண்ணி வச்சீங்க. இதுக்கு மேலே உங்களை சந்தேகப்படுறது பெரிய பாவம் முதலாளி. மலருக்கு குழி பணியாரம்னா ரொம்ப பிடிக்கும், அத குடுக்கலான்னு தான் வந்தேன். இந்தா வாங்கிக்க மலரு. எப்படிமா இருக்க? இருக்கண்டி. என்ன, நீயும் மயிலும் இல்லாததுதான் ஒரு மாதிரியா இருக்கு. நீ நல்லா இருக்கியா? இவளுக்கு என்ன குறைச்சல்? நல்லா உள்ளங்கையில வச்சு தாங்குற மாதிரி ஒரு புருஷன் கிடைச்சிருக்கிறான். அம்மா மாதிரி பார்த்துக்க ஒரு மாமியா கிடைச்சிருக்கிறா. சோத்துக்கு வஞ்சனம் இல்லாம சம்பாதிச்சு கொட்ட ஒரு மாமனாரும் கிடைச்சிருக்கிறான். அது என்னவோ சொல்லுவாங்களே, என்னது,
ராஜபோக வாழ்க்கைன்னு அந்த வாழ்க்கையத்தான் உன் மவன் இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிற. ஏங்கன்னு நான் ஒண்ணும் நகையா சொல்லலையே. இல்ல மாமா, நான் நெசமாவே இங்க ராணி மாதிரி தான் இருக்கேன். அது ஆனா இந்த வீட்டு ராணி சாணி ஆடுறதெல்லாம் நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. அத நாம செய்ய சொல்லியே கண்ணு. மாட்டு தொழுவத்தை நானே சுத்தம் பண்றேன், நானே பாலை கறக்கிறேன், நானே சமைக்கிறேன், நானே சாணி அல்றேன்னு எல்லா வேலையும் இவ்வளவுதான் எடுத்து போட்டு செய்யறா. ஏன்னு கேட்டா எதுக்கு வேலைக்காரங்க, நம்ம வீட்டு வேலை தானே, நாமளே பார்த்தா என்ன தப்புன்னு என்கிட்டயே தர்க்கம் பண்றா. அதனாலதான் போனா போகுதுன்னு அவ ஆசைப்படியே நான் விட்டுட்டேன். இவங்கெல்லாம் வேலை செஞ்சு பழக்கப்பட்டவங்கப்பா. ஏதாவது செஞ்சுட்டே இருந்தாதான் அவங்களுக்கு தூக்கம் வரும். சரியா சொன்னப்போ. அதனாலதான் நானும் பிரச்சனை பண்ணாம இவ இஷ்டத்துக்கே விட்டுட்டேன். ஒரு முக்கிய செய்தி. சேலத்தில் பிரபல தொழிலதிபரும் அரசியல் பிரமுகருமான மாசிலாமணி கைது. தங்கமயில் என்கிற கல்லூரி மாணவி ஒருவர் கொடுத்த புகாரின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். என்னையே அரஸ்ட் பண்ண வச்சிட்டல. இதே மாதிரி உன்னை ஊருக்கு முன்னாடி அசிங்கப்படுத்தல நான் மாசிலாமணி இல்லடி. மாசிலாமணி இந்த ஊர்லயே பெரிய ஆளு. அவரை எதிர்த்து எப்படி நீங்க தைரியமா கம்ப்ளைண்ட் பண்ணீங்க? தப்பு செஞ்சவங்க தண்டனையை அனுபவிக்கணும் மேடம். அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி. ஒரு பெரிய மனுஷனை எதிர்க்கிறோமேன்னு உங்களுக்கு பயமா இல்லையா? ஐயோ, நேர்மையா இருக்கிறவங்க எதுக்குமே பயப்படக்கூடாது மேடம். அதிகாரம் பணம் இருக்கிறவங்க எல்லாம் இங்க பெரிய மனுஷங்க கிடையாது. கௌரவமா வாழ்றவன் தான் பெரிய மனுஷன். மயில் இன்னொரு கொஸ்டின் மேடம். போதும் மேடம், நாங்க இப்ப ஸ்ட்ரைட்டா ஸ்டேஷனுக்கு தான் போறோம். நீங்க அங்க வாங்க பேசிக்கலாம். ஓகே சார். மயிலா, வா. அவளுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு ரொம்ப பயமா இருக்குடி. அத்தை பயப்படாதீங்க அத்தை. மயில் ரொம்ப தைரியமான பொண்ணு. அவ போலீஸ் ஆகணும்னு துடிக்கிறவ. துணைக்கு சின்ன முதலாளி வேற இருக்காரு. அவளுக்கு எதுவுமே ஆகாது. தைரியமா இருங்க. அது இல்ல மாப்பிள்ள, என் மனசுல ஒரே படபடப்பா அடிச்சுக்குது. உடனே நான் மயில் கிட்ட பேசணும், இல்லைன்னா என்னால நிம்மதியா இருக்க முடியாது. அம்மா போன் மயிலுக்கு போன் போடு. மலரு போன் போடு. ஐயோ, கடவுளே, என்னாச்சோ? லைன் கிடைச்சதா? என்னடி ஆச்சு? லைன் கிடைக்கலமா. புது ஊருக்கு போயும் அவ அடங்க மாட்ட போல இருக்கே. அவ ஓவரா ஆடுறதும் எனக்கு நல்லதுதான். ஏதாவது ஒரு வில்லகத்துல மாட்டிக்கிட்டு மொத்தமா ஒழிஞ்சிட்டா கேட்டு கிளியர் ஆயிடும். அம்மா மயில போட்டிருக்கேன். மயில நான் இப்பதான் முதலாளி வீட்டுல நியூஸ் பார்த்தேன். அப்படியே பகீர்னு ஆயிடுச்சுடி. நீ எதுக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்ததுனால பரவாயில்ல. இல்லனா ஐயோ கடவுளே, நினைச்சு பார்த்தாலே எனக்கு உடம்பெல்லாம் கூசுது. ஏதோ ஒண்ணு நடந்துருச்சுன்னு நீயே இப்படி பயந்து போய் பேசினா எப்படி? இது பாரு, பொண்ணுக்கு ஒரு ஆபத்துன்னா பெத்தவ மனசு பதற தாண்டி செய்யும். அம்மா, இதுக்கெல்லாம் பயப்படுறதுக்கு நீ மத்தவங்க மாதிரி சாதாரண அம்மா இல்லம்மா. என்னையும் நீ ஒரு சராசரி பொண்ணாவே வளர்க்கல. எல்லாரும் டாக்டர் கனவோட இன்ஜினியர் கனவோட அலையறப்ப என்ன காக்கி யூனிஃபார்ம் கனவோட அலைய வச்சவமா நீ. ஐபிஎஸ் ஆகணுங்கிறது என் மனசுல மட்டும் இல்ல, என் ரத்தத்திலயும் பதிஞ்சு போயிருக்குமா. ஒரு போலீஸ் ஆபீசரோட வாழ்க்கையில இந்த மாதிரி இல்ல, இதை விட பயங்கரமான ஆபத்தெல்லாம் வருமா? அப்பவும் இதே மாதிரிதான் நீ பயந்துகிட்டே இருப்பியா?
ஒரு வகையில இப்படி ஒரு விஷயம் நடந்தது கூட நல்லதுக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எப்படி எழுதணும்னு அகாடமில சொல்லி கொடுப்பாங்க. ஆனா வாழ்க்கை எனக்கு பிராக்டிகல் கிளாஸ் எடுக்குதுமா. இப்பவே நான் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் பார்த்துட்டா என் தைரியமும் நம்பிக்கையும் இன்னும் அதிகமாயிடும். கமிஷனர் மாதிரியான நல்லவங்க இருக்கிறதுனாலதான் மாசிலாமணி மாதிரி அயோக்கியன்களை அரெஸ்ட் பண்ண முடிஞ்சது. இந்த கமிஷனர் மாதிரியே நானும் ஒரு ஐபிஎஸ் ஆகி இந்த மாதிரி அயோக்கிய பசங்களை அடக்கி வைக்கணுமா? அத நினைச்சு நீ சந்தோஷப்படுமா? மயிலு, இப்ப எல்லாமே ஓகே தானே? ஓகேதான் சார். கமிஷனர் சார்கிட்ட முன்னாடியே பேசியிருந்தோம்னா நேரா இங்கே கிளம்பி வந்திருக்கலாம். தேவையில்லாம அலையிற மாதிரி ஆயிடுச்சுல. ஐம் வெரி சாரி மயிலு. நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் சார். நான் உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டேன். ஹே, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல, புரியுதா? நீ கண்டதை யோசிச்சு சங்கடப்படுத்திக்காத உன்ன. இல்ல சார், ஒரு ஸ்பான்சருங்கிற முறையில நீங்க எனக்கு பண உதவிதான் செய்ய முடியும் சார். அதுக்கு மேல நான் எதுவும் எதிர்பார்க்க கூடாது. செய்யணுங்கிற அவசியம் உங்களுக்கும் இல்ல. ஆனா நீங்க எனக்காக பல பேர்கிட்ட விசாரிச்சு ஒரு ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டீங்க. ஆனா அங்க ஒரு பிரச்சனைனதும் நான் உங்களதான் சார் கூப்பிடுற மாதிரி ஆயிடுச்சு. நீங்களும் முகம் சுளிக்காம ஓடி வந்து பாத்தீங்க. திரும்ப எனக்காக அலைஞ்சு தெரிஞ்சு இந்த ஹாஸ்டல்ல பாத்திருக்கீங்க. யாருமே இந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டாங்க சார். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல சார். அட, உதவிக்கு தான் மயில நன்றி சொல்லணும். இது என்னோட பொறுப்புன்னு சொல்லி நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன். ஞாபகம் இருக்கா? ஒரு ஸ்பான்சருங்கிறவங்க வெறும்னே பணத்தை கொடுத்துட்டு ஒதுங்கினா நியாயமா இருக்காது. அந்த ஸ்டூடெண்ட் படிக்கிறதுக்கு ஏத்த சூழ்நிலையை அமைச்சு கொடுக்கறது முக்கியம்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதுவும் இல்லாம நாங்க ஸ்பான்சர் பண்ற பொண்ணுங்கிறத தாண்டி நமக்குள்ள வேற ஒரு கனெக்ஷனும் இருக்கு. நீ ஒரு வகையில எங்களுக்கு தூரத்து சொந்தமாயிட்டல்ல. ரிலேஷன் ஆனதுக்கு அப்புறம் நாங்க ஸ்பெஷலா கேர் எடுத்து உன்னை பார்த்துதானே ஆகணும். சோ என்ன டிஸ்டர்ப் பண்றோமேன்னு சொல்லி நீ யோசிக்கவே யோசிக்காத. சொந்தக்காரங்கிற உரிமையில நீ எதுவா இருந்தாலும் என்ன தயங்காம கேளு, சரியா? ஓகே, நான் அப்படியே கிளம்புறேன் மயிலு. ஓகே சார். நீ நடந்ததையே நினைச்சு கவலைப்பட்டு இருக்காத. அது எல்லாத்தையும் கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு, சரியா? அப்புறம் காலையிலயும் ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடியும் எனக்கு ஒரே ஒரு கால் பண்ணு. அப்பதான் நான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணுவேன். ஓகேவா? சரிங்க சார். ஓகே, டன். அப்புறம் உன்னை காதலிக்க வைக்கிறதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்றேன்னு சொல்லி தப்பா எடுத்துக்காத. அது வேற, இது வேற, புரியுதா? உன் இடத்துல வேற எந்த பொண்ணு இருந்திருந்தாலும் நான் இதைத்தான் செஞ்சிருப்பேன். நான் வரேன். நடமே நீ என்னாகும் முல்லை மலர் பாதம் நோகும் சின்ன. இருங்க, நான் போய் பேசி பாக்குறேன். நீங்களே யாரும் டென்ஷன் ஆகாதீங்க. சரி மேடம். ஏன்பா ஒரு நிமிஷம் பாட்டை நிறுத்துறீங்களா? பாட்டெல்லாம் அது பாட்டுன்னு பாட்டோம். நீ விஷயத்த சொல்லுமா. நான் கேக்குறேனேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க குடிச்சிட்டு கூத்தடிக்கிறதுக்கு இந்த இடம் தான் கிடைச்சதா? இது லேடிஸ் ஹாஸ்டல்ல பொண்ணுங்க எல்லாம் பயப்படுறாங்க. இதையெல்லாம் நீங்க வேற எங்கேயாவது வச்சுக்கலாம்ல. நாங்க என்ன ஹாஸ்டலுக்குள்ள வந்தா கூத்தடிக்கிறோம்? இது பப்ளிக் பிளேஸ். இங்க குடிப்போம், கூத்தடிப்போம். அதெல்லாம் கேட்கறதுக்கு உனக்கு ரைட்ஸே கிடையாது. மேடம், உங்களை பார்க்க பாவமா இருக்கு. வேணா ஒரு டீல் பேசிக்கலாமா? உங்க ஹாஸ்டல்ல மயிலுன்னு ஒருத்தி புதுசா வந்து சேர்ந்திருக்கால, அவளை வெளியில அனுப்பிடு, நாங்க போயிடுறோம். அந்த பொண்ணு கமிஷனர் ரெக்கமெண்ட்ல வந்த பொண்ணு. அவளையே வெளியே அனுப்ப சொல்றீங்க? குட் கொஸ்டின். எங்க ஐயாவை உள்ள அனுப்பிச்சிட்டால.
மாசிலாமணி ஐயா எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? அவர் பேரை சொன்னாலே அவ்வளவு மதிப்பு, அவ்வளவு மரியாதை. அவன் என்னடானா அவ்வளவு பெரிய காலத்துக்கு உள்ள வச்சுட்டா. அதுக்கு பழி வாங்க தான் நாங்க இங்க வந்திருக்கோம். அவளை முதல் வேலையா வெளியில அனுப்பிடு. எங்க ஐயா ஹாஸ்டல் அவ மூட வச்சுட்டா. சேலத்துல அவ தங்குறதுக்கு இடமே கிடைக்க கூடாது. தேடி தேடி இடமே கிடைக்காம அலையணும். அவளை அனுப்பலனா இங்க யாரும் தங்க முடியாத அளவுக்கு பண்ணுவோம். அவளை நீ துரத்தி விட்டுரு, மத்தத நாங்க பாத்துக்கிறோம். நீ துரத்தி விடுற வரைக்கும் நாங்க இந்த இடத்தை விட்டு போகவே மாட்டோம். நாங்க சொல்ல வேண்டியதை சொல்லியாச்சு. நீ ஆக வேண்டிய வேலையை போய் பாரு. போ, கிளம்பு கிளம்பு. ஓ, கிளம்பு கிளம்பு. ஹலோ ஹலோ சொல்லு மயில. சார், உங்களை தொந்தரவு பண்றதுக்கு மன்னிக்கணும் சார். அட பரவாயில்ல மயில, சொல்லு. மாசிலாமணி ஆளுங்களால எங்கேயோ பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு சார். என்ன சொல்ற மயில? சார், நான் படிக்கிறதுக்காக ரூம்ல உட்கார்ந்துட்டு இருந்தேன் சார். மயில, நீ ஒன்னும் கவலைப்படாத. அந்த ரவுடிங்களுக்கு இன்னைக்கே ஒரு முடிவு கட்டுவோம். நாங்க போலீஸோட வரேன், நீ தைரியமா இரு, சரியா? சரிங்க சார். வா வா வா, வெளியில வா. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இனிமே இவங்களால எந்த தொல்லையும் இருக்காது. அப்படி சொல்லாதீங்க இன்ஸ்பெக்டர். எங்களை தூக்கி உள்ள வச்சாலும் இந்த பிரச்சனை தீராது. இவ வெளியில வர வரைக்கும் நாங்க குடைச்சல் கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம். இவ வெளியில வந்து வேற ஹாஸ்டலுக்கு போனாலும் சும்மாவே விட மாட்டோம். அங்கேயும் போய் இதே மாதிரி 7:30 கூட்டுவோம். ஏன் முன்னாடியே மிரட்டுறியாடா? ஐயோ ராஸ்கல். எங்களை அடிக்க கொள்ளுங்க சார். ஆனா நான் சொன்னதுதான் சார் நடக்கும். இவ இடம் இல்லாம தெருவுல நிக்கிற வரைக்கும் நாங்க அடங்க மாட்டோம் சார். இவளை நடுத்தருவுல நிக்க வச்சு அசிங்கப்படுத்தினாதான் எங்க ஐயாவோட மனசு ஆறும். அதை எங்க ஆளுங்க நிச்சயமா செஞ்சு முடிப்பாங்க சார். இவ இடம் இல்லாம தெருவுல நிக்கிற வரைக்கும் நாங்க அடங்க மாட்டோம் சார். இவளை நடுத்தருவுல நிக்க வச்சு அசிங்கப்படுத்தினாதான் எங்க ஐயாவோட மனசு ஆறும். அதை எங்க ஆளுங்க நிச்சயமா செஞ்சு முடிப்பாங்க சார். விட்டா விட பேசிட்டே இருப்பாங்க. இழுத்துட்டு வந்து ஜீப்ல ஏத்தியா? இந்த ரவுடிங்க பேசிட்டு போறத பார்த்தா இந்த பிரச்சனை முடியற மாதிரி தெரியல. ஆமா, இன்ஸ்பெக்டர் என்னதான் சொன்னாலும் எங்களுக்கு நம்பிக்கையே இல்ல. நீங்க வெளியே போறதுதான் இதுக்கு ஒரே வழி. இதுக்கு மேல நீங்க இங்க இருக்கணுமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இப்ப என்ன பண்ணலாம்? என்னால மத்தவங்க கஷ்டப்பட வேணாம் சார். இப்பவே கிளம்பிடலாம். சரி.
இது வந்துடுறேன் சார். ஆண்டி, நான் தான் மயில பாத்துக்கிறேன்னு சொன்னல, நீங்க எதுக்கு பாவம் இவ்வளவு தூரம் அலைஞ்சிட்டு இருக்கீங்க? நானே மயில பாத்துக்கிறேன்னு சொல்றது உங்களோட பெருந்தன்மை தம்பி. அதுக்காக எல்லா சுமையையும் நான் உங்க தலையில ஏத்திட்டு எனக்கு என்னன்னு நான் இருக்க முடியுமா? தங்குற இடத்தை ஏற்பாடு செஞ்சுக்க வேண்டியது எங்களோட வேலை. உதவி செய்யறவங்களையே அதுக்கும் தொந்தரவு பண்றது நியாயமே இல்ல தம்பி. நீங்க உங்க ஆபீஸ் வேலைய பாருங்க. நானும் இவ்வளவு இடம் தேடி பாத்துக்கிறோம். நல்ல ஹாஸ்டலா பார்த்து இவ்வளவு தங்க வச்சுட்டு நான் கிளம்புறேன். நாங்க எல்லா ஹாஸ்டல்லையுமே பார்த்தாச்சு ஆண்டி. மாசிலாமணியோட ஆளுங்க வந்து கலாட்டா பண்றதுனால எங்கேயுமே ரூம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படின்னா இவ ஏற்காட்டுல இருந்தே வந்துட்டு போகட்டுமே. இல்ல ஆண்டி, மயிலும் இதே தான் சொன்னா. ஆனா பிராக்டிக்கலா அது ரொம்ப கஷ்டம் ஆண்டி. வந்து போற அலைச்சல்லையே மயிலு ரொம்ப டயர்ட் ஆயிடுவா. அதுவும் இல்லாம படிப்புக்காக நிறைய நேரம் ஒதுக்க முடியாம போயிடும். வேற என்னதான் பண்றதுப்பா? டேய், இந்த கெஸ்ட் ஹவுஸ்லயே மயில் தங்கிட்டுமே. மூணு ஆம்பளை பசங்களோட ஒரு பொண்ணு எப்படா ஒன்னா தங்க முடியும்? ஐடியா சொல்றேன்னு சொல்லி முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காதரா, சும்மா இருடா. ஆண்டி, இவன் ஏதோ புத்தி கெட்டு போய் உளறிட்டான். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. இதுல தப்பா எடுத்துக்க என்ன தம்பி இருக்கு? அவரு நல்ல யோசனையா தான் சொல்லிருக்காரு. என்னமா சொல்ற? இது எப்படிமா சரியா வரும்? ஏண்டி சரியா வராது? உனக்கு பாதுகாப்பான இடம் கிடைக்கிறது தான் முக்கியம். இதை விட பாதுகாப்பான இடம் வேற எங்க இருக்கும்? எங்க போனாலும் ஆளுங்க வந்து கலாட்டா பண்றாங்கன்னு சொல்றேன். இங்க 3 ஆம்பளை பசங்க இருக்கிறப்போ எவனும் அவ்வளவு சுலபமா உள்ள வர முடியாது மயிலு. அதெல்லாம் சரி ஆண்டி. ஆனா இங்க வேலைக்கு கூட லேடிஸ் யாருமே இல்லையே. நாங்க 3 பேருமே பசங்க. மயிலு எப்படி ஆண்டி தனியா எங்களோட? இத பாருங்க தம்பி, கெட்ட புத்தியும் மனசுல தப்பான எண்ணமும் இல்லாம இருந்தா போதும். ஆம்பளை பொம்பளைன்னு எந்த வித்தியாசமும் இல்லாம எத்தனை பேர் கூட வேணும்னாலும் ஒன்னா இருக்கலாம். மயிலு ஏற்கனவே உங்க ஏற்காடு கெஸ்ட் ஹவுஸ்ல வேலை பார்த்திருக்கா. உங்களுக்கு சமைச்சு போட்டிருக்கா, கூட்டி பெருக்கி இருக்கா. நீங்க 3 பேரும் தப்பா இவகிட்ட ஒரு வார்த்தை பேசிருப்பீங்களா? இல்ல தப்பா ஒரு பார்வைதான் பார்த்திருப்பீங்களா? ஒரு பொண்ணோட மனசை காயப்படுத்த ஒரே ஒரு கெட்ட பார்வை பார்த்தா போதும் தம்பி. இந்த இடம் பாதுகாப்பா இல்லன்னு மனசுல ஒரு சின்ன உறுத்தல் வந்தா கூட ஒரு பொண்ணு அந்த பக்கமே போக மாட்டா. ஆனா மயிலுக்கு நீங்க யாருமே அப்படி ஒரு சங்கடத்தை கொடுக்கல. ஏன்னா 3 பேருமே தங்கமான பிள்ளைங்க. ஒழுக்கமா வளர்ந்த பிள்ளைங்களுக்கு ஆம்பளை பொம்பளை எல்லாமே ஒண்ணுதான்ப்பா. உங்கள மாதிரியே எல்லாருமே இருந்துட்டா 100 ஆம்பளை பசங்க இருந்தாலும் ஒரு பொம்பளை புள்ள அவங்களோட தனியா தங்க முடியும் தம்பி. ஆண்டி, பெத்த பொண்ணு எங்களுடைய தங்கட்டும்னு சொல்லி இவ்வளவு நம்பிக்கையோட சொல்றீங்க. எங்க வாழ்க்கையில இதை விட ஒரு பெரிய சர்டிபிகேட் எங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது ஆண்டி. இது மட்டும் எங்க அம்மா கேட்டிருந்தாங்க, ரொம்ப பெருமைப்பட்டிருப்பாங்க. இவளுக்கு உங்க மேல பெரிய நம்பிக்கை இருக்கிறதுனாலதான் ஒரு பிரச்சனை வந்த உடனே தைரியமா இங்க வந்து போறா. அதையும் மனசுல வச்சுக்கிட்டு தான் நான் இந்த முடிவை சொன்னேன். தம்பி மன்னிச்சிடுங்க தம்பி. உங்க மனசுல என்ன இருக்குன்னு கேட்காம நான் பாட்டுக்கு ஏதேதோ பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு இதுல எந்த சங்கடமும் இல்லல்ல? எனக்கு இதுல எந்த சங்கடமும் இல்ல. எனக்கும் இதுதான் நல்லதுன்னு படுது. ஆனா மயிலும் இதுக்கு சம்மதிக்கணும்ல? நானே சரின்னு சொன்னதுக்கு அப்புறம் இவ என்ன சொல்லிட போறா தம்பி? இவ படிக்கிறதுக்கும் பாதுகாப்புக்கும்
இந்த இடம் தான் சரியா இருக்கும். அதனால இங்கே இருக்கட்டும். மயிலு, நீ என்ன சொல்ற? சரிம்மா. மயிலு, அகாடமி கிளம்பிட்டியா? ஆமா சார். ஏன் கேக்குறீங்க? ஒண்ணு இல்ல மயிலு, நானும் ஆபீஸ்க்கு தான் கிளம்புறேன். அப்படியே போற வழியே உன்னை டிராப் பண்ணிட்டு போயிடுறேன். இல்ல சார், வேண்டாம். ஏன்? அகாடமி பக்கத்துல தானே இருக்கு, நான் பஸ்ல போய்க்கிறேன். மயிலு, நீயும் நானும் வேற வேற டைம்ல கிளம்பி இருந்தா பரவாயில்ல. 2 பேரும் ஒரே டைம்ல தானே கிளம்பியிருக்கோம். எனக்கு அப்படியே போற வழி தானே, உன்னை டிராப் பண்ணிட்டு போயிடுறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எனக்கு பிரச்சனை இருக்கு சார். என்ன பிரச்சனை? ஒரு நாள் இந்த வசதிக்கு பழகிட்டா தினமும் இதையே மனசு எதிர்பார்க்கும் சார். சூழ்நிலையால உங்களால என்ன டிராப் பண்ண முடியலன்னா ஏமாற்றம் ஆயிடும். சில விஷயத்த பழகிக்காம இருக்கிறதே நல்லது சார். அதெல்லாம் இல்ல மயிலு, நம்ம பழக்கத்தை எப்படி விடாம இருக்கணும்னு தான் யோசிக்கணும். ஓகே, இதுக்கு ஒரு ஈஸி சொல்யூஷன் சொல்லவா? உன்னோட அகாடமி டைமிங் ஏத்த மாதிரி என்னோட ஆபீஸ் டைமிங்கை நான் மாத்திக்கிறேன். சிம்பிள். நம்ம டெய்லி ஒன்னாவே போய்க்கலாம். அதுதான் உனக்கும் சேஃப்டியும் கூட. ரவுடி பசங்க போற வழியிலயோ இல்ல பஸ் ஸ்டாண்ட்லயோ உன்னை கலாட்டா பண்ணலாம். நீ என்னோட வந்துட்டா எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல. போறப்ப ஓகே சார், திரும்பி வரப்ப வழி மறைக்க மாட்டாங்களா? அப்ப நீங்க ஆபீஸ்ல இருந்து திரும்பி வர நேரத்தை எனக்காக மாத்திப்பீங்களா? மாத்திக்கலாம் மயிலு, நோ ப்ராப்ளம். இதே மாதிரி எவ்வளவு நாள் சார் எனக்கு துணையா வருவீங்க? நீ ஒத்துக்கிட்டனா வாழ்க்கை முழுக்க வருவோம் மயிலு. இல்ல மயிலு, சாரி, உன்னோட கோர்ஸ் முடியற வரைக்கும் வருவேன்னு சொன்னேன். உங்களுக்கு உடம்பு முடியாம போயிடுச்சுன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க வருவாங்க. அவங்களும் வர முடியாத சூழ்நிலையில மாட்டிக்கிட்டாங்கன்னா அந்த நேரம் பார்த்து எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க சார்? மயிலு, நீ கற்பனையா கேட்டா நான் எப்படி பதில் சொல்றது? அதே மாதிரிதான் சார். ஆபத்து வந்துருமோன்னு பயந்து எப்பவும் யாரோ ஒருத்தரை நம்பி இருக்க முடியாத. நம்ம பாதுகாப்ப நம்ம தான் பாத்துக்கணும். நீங்க என் படிப்புக்கு பண உதவி செய்றீங்க, தங்க இடம் கொடுத்திருக்கீங்க. இதுக்கு மேல நான் உங்ககிட்ட எதையும் எதிர்பார்க்க கூடாது சார். எதிர்பார்க்கவும் மாட்டேன். மயிலு உருவமா என் கூட இருந்தாலும் மனசளவுல என்னை விட்டு விலகி விலகி போகணும்னு நினைக்கிறடா. அதோட அடையாளம் தான் இதெல்லாம். அவளுக்கு இங்க தங்குறதுல கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லடா. ஆன்டி சொன்னதுனால வேற வழியே இல்லாம தான் இங்க தங்கியிருக்கா. அது சரிடா, ஒரே வீட்டுல தங்குறவங்க உன் கூட கார்ல வர மாட்டாங்களாமா? அதுல என்ன பிரச்சனை அவங்களுக்கு? நீ நல்லதுக்கு தான் சொல்றேன்னு அவங்க ஏன் புரிஞ்சுக்கல? டேய், என்னோட அக்கறையும் காதலும் அவளுக்கு புரியாம இல்லடா. காரணத்தோட தான் அவ என்ன அவாய்ட் பண்றா. என் கூட கார்ல அவ வந்துட்டா எனக்கு பாசிட்டிவா ரெஸ்பாண்ட் பண்ற மாதிரி ஆயிடும். நான் இதையே அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு நான் இன்னும் அவளை நெருங்கி வருவேன்னு சொல்லி பயந்துகிட்டு இருக்கா. இதுக்கு இன்னொரு ஆங்கிலும் இருக்கு மச்சான். எதுக்குடா? மயிலு ஒன்ன நினைச்சு பயப்படுறாளோ இல்லையோ, தன்னை நினைச்சு ரொம்ப பயப்படுறான்னு எனக்கு தோணுது. என்னடா சொல்ற? மயிலு உன்னை ஃப்ரெண்டா மட்டும் பார்த்திருந்தா இவ்வளவு தூரம் பேசணும்னு அவசியமே இல்ல. நீ சொன்னோனே கார்ல ஏறி உட்காந்துருக்கலாமே. ஆனா ஃப்ரெண்டுங்கிறதையும் தாண்டி அவளுக்கு உண்மையில ஃபீலிங் இருக்குடா. உன்கிட்ட நெருங்கி வந்தா எங்கேயாவது வெளியே வந்துருமோன்னு அவ பயப்படுறாடா. அப்படி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னா விலகி ஓடுறா அவ. எனக்கு என்னமோ அவ காதலை மறைக்கத்தான் இந்த நாடகம்லாம் நடத்துறான்னு தோணுது. அவ கிழிச்சிருக்கிற பவுண்டரி லைன் உனக்கு இல்லடா, அவளுக்கு. நீ சொல்றது சரியோ தப்போ, என்னை விட்டு அவ விலகி தள்ளி போறாங்கிறது தான் உண்மை. அதான்டா ரொம்ப கஷ்டமா இருக்கு. பைடா. என்னடா? வழக்கமா ஜீவா சார் போன் பண்ணி சாப்பிட்டியான்னு கேப்பாரு. இன்னைக்கு ஏன் போனே பண்ணல? காலையில நான் அவர் கூட கார்ல வரல, கொஞ்சம் அதிகமாவும் பேசிட்டேன். அதனால கோச்சுக்கிட்டு இருப்பாரோ? அவர் பேசலன்னா என்ன, நாமளே கூப்பிட்டு சாப்பிட்டீங்களான்னு விசாரிக்கலாமா? சார் நமக்காக எவ்வளவோ செய்யறாரு,
தங்க இடமும் கொடுத்திருக்காரு. நாமளே போன் பண்ணி விசாரிச்சா என்ன, குறைஞ்சா போயிடுவோம். காலையில அப்படி பேசிட்டு இப்ப போன் பண்ணா சார் என்ன பத்தி என்ன நினைப்பாரு? இந்த பொண்ணுக்கு நிலையான புத்தி இல்லைன்னு நினைப்பாரா, இல்ல கோவத்துல எடுக்காம விட்டுருவாரா? சாரதா, சொல்லுடி. ஜீவா சாருக்கும் உனக்கும் ஏதாவது? நான் தாண்டி அவரை நோகடிச்சிட்டேன். என்னடி சொல்ற? சார் காலையில அவரோட கார்லயே என்ன அகாடமில விடுறேன்னு சொன்னாரு. சந்தோஷமா நீ ஏறி வர வேண்டியதானடி. எனக்கு வேணான்னு தோணுச்சுடி. அவருக்கு மதுவோட நிச்சயம் முடிஞ்சிருச்சு. இந்த சமயத்துல நான் அவரோட ஒன்னா போயிட்டு வந்துட்டு இருந்தா நல்லா இருக்காதுல்ல. நான் சகஜமா வரத பாத்துட்டு சார் என்கிட்ட நெருங்கி வரணும்னு பாப்பாரு. நான் விலகி விலகி போவேன். இது ரெண்டு பேத்துக்குள்ள சங்கடம் தாண்டி வரும். அதனால நீ வரமாட்டேன்னு சொல்லிட்டியாக்கும்? ஆமாண்டி. அதோட நிக்காம நம்ம எல்லையோட நின்று போங்கிற மாதிரி கொஞ்சம் ஓவராவும் பேசிட்டேன். எனக்கு தான் தெரியுமே, சமயத்துல சனிய உன் நாக்குல தான் டேர போட்டு தங்கிருமே. சரி, சார் என்ன சொன்னாரு? நீ பேசுனது கோச்சிக்கிட்டாரா? அப்படிதான் தெரியுது தேனு. எப்பவும் மதியானம் போன் பண்ணி சாப்பிட்டியான்னு கேப்பாரு. இன்னைக்கு இப்ப வரைக்கும் போன் பண்ணவே இல்லடி. அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏய், நீ வேணா வேணான்னு விலகினாலும் உன் மனசு அவரை தேடுது பத்தியா? இதுக்கு பேர் தாண்டி காதல்ங்கிறது. உனக்குள்ள இருக்கிற காதல் உங்களை வாழ்க்கையில ஒண்ணு சேர்க்கதான் போகுது. ஏய், காதல் கீதல்னு கிறுக்குத்தனமா உளராத. நான் ஒன்னும் வளரல, நெசத்தை தான் சொல்றேன். ஒன்னாலதான் ஏத்துக்கவே முடியல. நீ எந்த அளவுக்கு விலகி விலகி போறியோ அந்த அளவுக்கு விதி உங்களை ஒன்னா கொண்டு வந்து சேர்க்குது பத்தியா? இப்ப கூட நீ ஹாஸ்டல்லயும் சார் கெஸ்ட் ஹவுஸ்லயும் தங்குற மாதிரி தானே இருந்தது. ஆனா விதி உன்னை எப்படி அவர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துச்சுன்னு யோசிச்சியா? தேனு, இப்படியே பேசிட்டு இருந்தேன்னு வெய்ய, நான் போனை கட் பண்ணிடுவேன். ஏய், சரி சரி, கோச்சுக்காத. அவர் போன் பண்ணலனா என்ன, நீயே போன் பண்ணி பேச வேண்டியதானே? காலையில நான் அப்படி பேசிட்டு இப்ப நான் போன் பண்ணா தப்பாயிடாதா? சாரும் என்ன நினைப்பாருன்னு தெரியலையே. அவர் உன்னை எதுவுமே தப்பா நினைக்க மாட்டாரு. நீ சகஜமா பேசு. நான் திரும்பவும் சொல்றேன், நீ எதையோ நினைச்சு சங்கடப்பட்டுக்கிட்டு விலகணும்னு நினைச்சனா மனசு அவரை தேடிதான் போகும். அத உன்னால தடுக்கவே முடியாது. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. உதவி செய்ய வந்தவரை காயப்படுத்திட்டோமேனு தான் நான் வருத்தப்படுறேன். அதுக்கு மேல எதுவும் இல்ல. இப்படி சொல்லி சொல்லி உன்னை நீயே ஏமாத்திக்க. ஆனா நான் விடுறதா இல்ல. இப்ப கூட சாமி கிட்ட உனக்காக தான் வேண்டிக்கிட்டு வந்தேன். நீ போற வழி எங்க போய் முடியும்னு சாமி எனக்கு புரிய வச்சிருச்சு. எனக்கு அதுல சந்தோஷம்பா. நான் வேற ஒரு டென்ஷன்ல இருக்கேன். அத புரிஞ்சுக்காம உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க. உன் போனை எடுத்ததே தப்பா போயிடுச்சு. வைடி போன. கிளாஸ் முடிஞ்சு கெஸ்ட் ஹவுஸ்க்கு தான் வரா போல இருக்கு. நாம கூப்பிட்டா வருவாளா? வரையானு கூப்பிடாம அப்படியே போறாருன்னு நினைச்சேன். பரவாயில்ல, நிறுத்திட்டாரு. அவளை பார்த்துட்டு தான் நிக்கிறேன்னு தெரியுதுல்ல. அவளே வந்து கார்ல உட்கார்ந்ததான் என்ன? ஏன் யோசிக்கிறாங்க? என்னை கூப்பிடாம என்ன யோசிக்கிறாரு? நானா வரணும்னு எதிர்பார்க்கிறாரோ? அவளா வந்து எப்படி உட்காருவா? காலையிலேயே வரமாட்டேன்னு சொன்னவன் அதுக்குள்ளேயே மனசு மாறி இருக்க போறா? அவளா வருவான்னு நினைக்கிறது முட்டாள்தனம் தான்.
நாமளே கூப்பிட்டு பார்க்கலாமா? அந்த மனுஷன் எப்படி அவரை கூப்பிடுவாரு? காலையில தான் அந்த பேச்சு பேசியாச்சு. பேசாம நம்மளே போய் ஏறிக்கலாமா? அப்ப வீம்பா வேலைன்னு சொல்லிட்டு இப்ப நானே போய் எப்படி ஏறுறது? அவர் என்ன பத்தி என்ன நினைப்பாரு? வரணும்னு நினைச்சா அவ இந்நேரம் பக்கத்துல வந்திருப்பா. இவ்வளவு நேரம் அங்கேயே நிக்கிறான்னா அவளுக்கு இஷ்டம் இல்லைன்னு அர்த்தம். நான் கூப்பிட்டாலும் அவ அதைத்தான் சொல்ல போறான். திரும்ப அவகிட்ட அசிங்கப்படணுமா? அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல, நம்மளே போய் ஏறிக்கலாம். இந்த பக்கம் ஆட்டோ எதுவும் வர மாதிரி தெரியல. நம்மளே போய் ஏறினா சாரியும் சமாதானப்படுத்தின மாதிரி இருக்கும். அவ வரமாட்டான்னு தெரிஞ்சு எதுக்கு சும்மா வெயிட் பண்ணணும்? ச்சே, கிளம்பிடலாம். என்ன கிளம்பிட்டாரா?